சில பேருக்கு மட்டும்தான் ஊர் ஒத்துக்கும். நெல்லை மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் ஒத்து வராது. அப்போ அங்கேருந்து பெண்ணும் ஆணும் எடுக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒத்து வராத ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகுது. ஒரு பெண்ணும் ஆணும் இயற்கையாக சந்திக்கிறாங்க, இயற்கையாக பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்றாங்கன்னா அது இயற்கையாக அவங்கள சேர்க்குது. அவங்க ஜாதக விதிப்படியே அது இயற்கையாக இருக்கும், அதனால ஒத்து போயிடும். இந்த செயற்கையாக உண்டு பண்ணுறாங்க இல்லையா, இவ்வளோ அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டு பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் வண்டி போகாது, பாதியில் ரிப்பேர் ஆகிடும். 90 காலகட்டங்களில் பிறந்த 90லேருந்து 2000 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணத்தில் பிரச்சனை. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளை கொல்ற பழக்கங்கள் இருந்துச்சு. அப்போ இந்த பெண் பிள்ளைங்களை கள்ளிப்பால் கொடுத்து கொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. பெண் இனம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது இந்த 90 போய் பாதிச்சிச்சு. அதனால தான் பாதி பொண்ணு கிடைக்கல. இன்னைக்கு ஒரு பெண் திருமணமாகி ஹஸ்பண்ட் வீட்டில் போய் மாமியாரையோ மாமனாரையோ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஏன் கட்டிக்கிட்ட கணவனையே பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளையினுடைய விஷயத்தில் அதிகமாக தலையிடுறாங்க. பெண்ணை கட்டி கொடுத்ததுக்கு போல காலம் போய் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்த காலம் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பல நிபந்தனைகள் பல பிரச்சனைகள் கொடுக்கறதுனால இன்னைக்கு வாழ்க்கை ருசிக்கவில்லை. பெண்களுடைய மனநிலை நிறைய மாறிட்டு இன்னும் 20 ஆண்டுகள் பொறுத்து 100க்கு 90 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாது. அங்கங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஜோடியோட வாழ்வாங்க. வாழ்க்கை பிடிச்சி போய் வெளிநாட்டை விட ஃபாஸ்ட்டாக. இந்த காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கோ குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கோ வீட்டுக்காரரை கவனிச்சுக்கிறதுக்கோ அவங்களுக்கு சூழ்நிலைகள் இல்லை. அப்போ என்ன ஆகும், வருங்காலத்தில் அனாதை மடங்கள் பெருகும், முதியோர் இல்லங்கள் பெருகும், குழந்தை பெற்றுக்கிறது குறையும். ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்குள்ள மனித இனம் அழிஞ்சிடும். ரியலான் ஆன்மீக நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நேயர்களே, நிறைய நேயர்கள் கேள்வி கேட்டிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, முன் காலத்தை விட இப்போ தற்சமயமாக அதிகமாக டைவர்ஸ் நடக்குது. ஏன்? எல்லாரும் பொருத்தம் பார்த்து தானே திருமணம் பண்ணிக்கிறாங்க. பொருத்தம் பார்த்து திருமணம் ஆன பிறகும் நிறைய டைவர்ஸ் நடக்குது. எதனால்? இது ஜாதக அடிப்படையில் காரணமா, கிரக மாற்றங்களா, அல்லது மனிதன் மாறிவிட்டானா? இப்படிலாம் பல குழப்பங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமணமாகாமல் போயிடுது. சரி, திருமணமாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கூட வாழ முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன சூழ்நிலைகள், எந்தெந்த பகுதிகளிலேருந்து இவங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய முறைகள் நிறைய மாறுபாடு, அதாவது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 35 பொருத்தம் வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் 28 பொருத்தம், அப்புறம் 21 பொருத்தம், அப்புறம் 11 பொருத்தம், இப்போ 10 பொருத்தம், இப்படிலாம் பார்க்குறாங்க. நீங்கள் கேட்கலாம், நான் பொருத்தம் பார்த்து கட்டுற இந்துக்கள் தானே பொதுவாக பொருத்தங்கள் பார்க்குறாங்க. இப்போ கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பொருத்தம் பார்க்காம தானே பண்ணுறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிவோர்ஸ் எல்லா மதத்தினருக்கும் வந்திருக்கு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், கோர்ட்டில் அவங்களால தீர்ப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ இருக்குது. அப்போது இந்த திருமண பொருத்த முறைகளில் நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடு பார்த்திங்கன்னா, நம்ம பழைய காலத்து முறைப்படி கிட்டத்தட்ட 28 பொருத்தங்கள் நம்ம பார்க்குறோம். பெயர் அடிப்படையில், பிறந்த இடம் கூட, அதாவது இது என்னடா வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. சில மண் சில ராசிகளுக்கு ஒத்து வராதுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. சில பேருக்கு மட்டும்தான் சில ஊர் ஒத்துக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நெல்லை மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் ஒத்து வராது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, 40 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இந்த நெல்லை மாவட்ட மக்கள் பழக்க வழக்கமும் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுடைய பழக்க வழக்கமும் டோட்டலாக வேறு. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அந்த சிந்திக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வேறு. அப்போ அங்கேருந்து பெண்ணும் ஆணும் எடுக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒத்து வராத ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகுது. இப்படியாக அந்த நில அடிப்படையில், ராசி அடிப்படையில், அந்த பிறந்த கிழமை, இப்போ நாம் உதாரணத்துக்கு ஒரு கிழமைக்கு நம்ம வேலைக்கிழமை பிறந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வளர்பிறையா தேய்பிறையா? வளர்பிறை வேலைக்கிழமையாக இருந்தால் உங்கள் கிழமைக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான். அப்போ நீங்கள் பிறந்தது நீங்கள் வேலைக்கிழமை தான் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களை இயக்குவது செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது, அது ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, அல்லது செவ்வாய் பகவான் ஏதாவது சந்தியில் நிற்கிறாரா, இப்படி ஏதாவது ஒரு கணக்கு இருக்குது. இதை பொறுத்து அந்த ஜாதகம் இயங்கும். இப்படியாக நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பெயர், பிறந்த இடம், கிழமை, லக்கணம், ராசி, நட்சத்திரம்,
திதி, அந்த பிறந்த டேட்டு, யோனி, கணம், பட்சி, யோகம், கர்ணம், முடக்கு ராசிகள், முடக்கு நட்சத்திரம், யோகி, அவயோகி, பிறப்பு எதிரிடை, திசை எதிரிடை, நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடை பாருங்கள். அப்புறம் அந்த ஜாதக அடிப்படையில் கட்டங்களில் இருக்கக்கூடிய 12 கிரகங்களும் 12 ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒத்து போகுதாங்கிற நிலை. அதன் பிறகு தினம், கணம், மகேந்திரம், ஸ்திரீ, யோனி, ராசி, ராசி அதிபதி, வசி, ரஜ்யம், வேதை, இவ்வளோ பொறுத்து நம்ம பார்க்குறோம். இது போக திசை, புத்தி, 2 பேருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி எல்லா பொருத்தமும் இருந்து அந்த தசா புத்தி ஒத்து வரலன்னா அப்பவும் பிரச்சனை தான். சரி, இது எல்லாம் அமைஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா டேட்டு, அது சரியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னா அப்பவும் பிரச்சனை தான். அப்போ என்னையே இவ்வளோ ஏற்கனவே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இதில் இவ்வளோ இது சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதையெல்லாம் நம்ம பொருத்தம் பார்க்கணுன்னு வந்துட்டோம்னா இதையெல்லாம் பார்க்கணும். வெறும் பெயர் பொருத்தம், பெயர் ராசி பாருங்கள், மெட்ராஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயர் ராசி பாருங்கள், பெயர் ராசி பாருங்கள், பெயர் ராசி பாருங்கள். பெயர் ராசியில் அவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் பேர் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. இப்போலாம் ஸ்டைலாக சாயின்னு நிறைய சாய் சேர்க்குறாங்க, அது எல்லாம் சாஞ்சி தான் கிடக்குது. அதனால் பேர் அடிப்படையில் வச்சு பார்க்குறது முழுக்க சரி வராது. இந்த சாயின்னு வச்சுருக்கக்கூடியவங்களெல்லாம் பாருங்கள் நிறைய தொந்தரவுகளை சந்திப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு டைவர்ஸு, கணவன் மனைவி பிரிவு, இப்படி இந்த சாய்பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு ஸ்டைலாக இப்போ அலையிறாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பொருத்தம் பார்க்கக்கூடியது நிறைவாக இந்த மாதிரி ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இதை தாண்டி இயற்கையாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அவங்களுடைய சூழ்நிலைகளை இயற்கையாக இணைஞ்சிருக்கா. இப்போ ஒரு பெண்ணை ஆண் சந்திக்க போகிறான்னா அவங்களுக்கு உண்டான விஷயங்களை கிரியேட் பண்ணி அவன் பின்னாடி லோன்னு அலைஞ்சு போகிறான்னா அவன் கிரியேட் பண்ணுறான்னு அர்த்தம். அதை தாண்டி ஒரு பெண்ணும் ஆணும் இயற்கையாக சந்திக்கிறாங்க, இயற்கையாக பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்றாங்கன்னா அது இயற்கையாக அவங்கள சேர்க்குது. அவங்க ஜாதக விதிப்படியே அது இயற்கையாக இருக்கும், அதனால ஒத்து போயிடும். இந்த செயற்கையாக உண்டு பண்ணுறாங்க இல்லையா, இவ்வளோ அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டு பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் வண்டி போகாது, பாதியில் ரிப்பேர் ஆகிடும். அப்போது காதல் திருமணங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை எல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 90 காலகட்டங்களில் பிறந்த 90லேருந்து 2000 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணத்தில் பிரச்சனை. அப்புறம் இந்த 90s கிட்ஸ்லாம் பொண்ணு கிடைக்காம பெரும்பாடு பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முந்தின கேட்டகரி, அதற்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகளை கொல்கிற பழக்கங்கள் இருந்துச்சு. கள்ளிப்பால் கொடுத்தா தான் ஒரு படம் பாரதி ராஜா கூட எடுத்தார். அப்போ இந்த பெண் பிள்ளைங்களை கள்ளிப்பால் கொடுத்து கொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள் நடந்ததுனால பெண் இனம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது இந்த 90 போய் பாதிச்சிச்சு. அதனால தான் பாதி பொண்ணு கிடைக்கல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதன் பிறகு பிறந்த குழந்தைகள் எல்லாம் பெண் குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிச்சு டிகிரி. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருமே தொழில், வேலை, 10 மேக்ஸிமம் 10th தான், அதை விட்டால் +2 இப்படி தான் நிற்பாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்ததுனால அன்மேட்ச், இந்த பொண்ணு படிச்சிருக்கோம், இவன் படிக்கலை, இப்படி இந்த கேட்டகரியில் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் கல்யாண தடைகள் வந்துச்சு. இதையெல்லாம் மீறி நிறைய பத்திரிகைகள், நிறைய பெண் சுதந்திரங்கிற ஒரு போராட்டங்கள் இப்படிலாம் வந்ததுனால பெண்கள் படித்ததுனால அப்போ புதுசாக வெளியே வந்த பெண்களை நிறைய படிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அதன் பிறகு தான் 2000க்கு பிறகு தான் விஸ்வரூபம் எடுக்குது பிரச்சனை. என்ன ஆயிடுச்சுன்னா ஆணுக்கு ஆணாக இந்த பெண் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டதுனால அவங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு இந்த ஐடி ஃபீல்டும் உள்ளே வந்துச்சு 90க்கு பிறகு. அப்போ ஆணை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஆணுக்கு 50,000 சம்பளம்னா இப்போ ஒன்றுக்கு 1,00,000 சம்பளம். அப்போ எப்படி மதிப்பாங்க? அப்போ நீ ஒரு நாள் சோறு பொங்கு, நான் ஒரு நாள் சோறு பொங்குறங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ நம்மளுடைய கலாச்சாரம் உடைகிறது. நம்ம கலாச்சாரம் உடையும் பொழுது ஆணை டிபெண்ட் பண்ணி நம்மையாக இருக்கணும், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் ட்ரெஸ் எடுக்கிறோம், நமக்கு உண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம், இவனுக்கு எதுக்கு நம்ம பணிவிடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்து விட்டது. ஆகையினால இன்றைக்கி ஒரு பெண் திருமணமாகி ஒரு ஹஸ்பண்ட் வீட்டில் போய் மாமியாரையோ மாமனாரையோ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஏன் கட்டிக்கிட்ட கணவனையே பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டார்கள் அதிகமாக தலையிடுகிறார்கள். இன்றைக்கி கோர்ட்டில் போய் கேட்டிங்கன்னா இதான், பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளையினுடைய விஷயத்தில் அதிகமாக தலையிடுறாங்க. அவங்க இப்போ பெண்ணை கட்டி கொடுத்ததுக்கு போல காலம் போய் மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்த காலம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மாப்பிள்ளையை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, நீ என் வீட்டு பக்கத்தில் இரு, நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன், இப்படி பல நிபந்தனைகள் பல பிரச்சனைகள் கொடுக்கறதுனால இன்றைக்கி வாழ்க்கை ருசிக்கவில்லை. அப்போ கலாச்சாரம் மாறுது, ஜாதக சூழ்நிலைகள் மாறுது, பழக்க வழக்கங்கள் மாறுது. அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போய் இந்த மால் கலாச்சாரம், ட்ரெஸ்ஸு கலாச்சாரம். ஒரு ஆணும் பெண்ணும் எதுக்காக அவங்களுக்கு ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? உண்ண உணவு,
உடுக்க உடைன்னு உடைய ரெண்டாவது வச்சுட்டான். முதல்ல உண்ண உணவு சாப்பாடு, அடுத்து மானத்தை காப்பாற்றணும்னு உடையில் வச்சுருக்கான். அந்த உடையில் ஏன் வச்சான்னா, அந்த உடை தான் உன் நடை உடை பாவனையை மாற்றும். நீ உன்னுடைய உடையில் கவனம் சிதறும் பொழுது, ஒரு மிடுக்கான உடைகளை உடுக்கும்போது உன் நடை கண்டிப்பாக மாறும். ஒரு ஷூவை போட்டுட்டு ஒரு டிப்டாப்பாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ நடக்கும் பொழுது உன் நடை மாறும். ஒரு சாதாரண ரப்பர் செருப்பை போட்டுட்டு ஒரு கைலியை கட்டிட்டு போகும்போது உன் நடை மாறும். அதான் உடை நடை பாவனை. அப்போது அந்த உடையும் இவர்களுடைய காலகட்ட சூழ்நிலைகளை மாற்றுது. ஒரு ஆண் யார் பெண் யாருன்னு தெரியாத அளவுக்கு மாறிப்போச்சு காலங்கள். அதனால் இன்றைக்கி டைவர்ஸ் வர்றதுக்கு ஜாதக ரீதியாக காரணமும் இருக்குது, நம்மளுடைய பழக்க வழக்கமும் இருக்குது, நாம் வளர்த்து வந்த விதமும் இருக்குது. பெண்களுடைய மனநிலை நிறைய மாறிட்டு, இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 20 ஆண்டுகள் பொறுத்து, இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் பொறுத்து 100க்கு 90 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாது. உங்களுக்கு கேட்குறதுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். 100க்கு 90 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாது. அங்கங்கே அவங்களுக்கு பிடிச்ச ஜோடியோடு வாழ்வாங்க. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதன் பிறகு வாழ்க்கை புளிச்சு போய் வெளிநாட்டை விட ஃபாஸ்ட்டு, அதாவது புதுசாக மதம் மாறினவங்க ரொம்ப வெறியாக நிற்பாங்கல்ல, நீ இங்கே வந்துருன்னு சொன்ன மாதிரி, புதுசாக கலாச்சாரம் மாறினவங்க தன்னுடைய கலாச்சாரத்தெல்லாம் மறந்துட்டு தன்னை ஒரு பெரிய இதாக நினச்சிக்கிட்டு அப்படியே மாறிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ 4 பெண்களுக்கு மேல் தொடர்பு கொண்டால் அவர்களுடைய சூழ்நிலை அதுக்கு மேலே நிற்காதுன்னு ஒரு பூர்வீகத்தில் ஒரு கணக்கே இருக்குது. அதனால தான் 4 பெண்களை குணாதிசயத்தை சொன்னாங்க. இப்போ அந்த 4 பெண்களை ஒரு ஆண் சந்திச்சிட்டானா அவன் முடிவு இல்லாமல் போயிட்டே இருப்பான். ஒரு பெண் 4 ஆணை சந்திச்சிட்டானா அவளும் முடிவு இல்லாமல் தான் போயிட்டு இருப்பாள். அப்போ கலாச்சாரம் தடை புறந்து ஓடிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கோ குழந்தைய கவனிச்சிக்கிறதுக்கோ வீட்டுக்காரரை கவனிச்சிக்கிறதுக்கோ அவங்களுக்கு சூழ்நிலைகள் இல்லை. அப்போ என்ன ஆகும், வருங்காலத்தில் அனாதை மடங்கள் பெருகும், முதியோர் இல்லங்கள் பெருகும், குழந்தை பெற்றுக்கிறது குறையும். ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்குள்ள மனித இனம் அழிஞ்சிரும். இதுதான் நடக்க போகுது. ஆகையினால இந்த காலகட்டங்களில் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நிலை இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும். இந்த ஏஐ வந்தாச்சு, சாட் ஜிபிடி வந்தாச்சு, படித்தவங்க ஃபுல்லாக அது பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கால சூழ்நிலைகள் மாறும் பொழுது மனிதனுடைய மனோநிலை சூழ்நிலைகள் எல்லாமே மாறுது. இன்னமும் நம் கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும், நம்ம முன்னோர்கள் கொடுத்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருமண பொருத்தம் 100% இந்த மாதிரி பாருங்கள். என்னுடைய நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி பார்த்து திருமணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையும். ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் மனமும் புரிந்து நடந்து கொள்ள ஆரம்பித்தால் உலகம் அவர் காலுக்கு கீழே தான். ஒரு ஆணும் பெண்ணும் புரிந்து வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த உலகமே அவங்க காலுக்கு கீழே தான். புரிந்து வாழலைன்னா இவங்க எல்லார் காலுக்கு கீழேயும் இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இதுதான் விஷயம். அதனால் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறதா இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.